Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல capsicum corn fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. capsicum corn fried rice செய்யலாம் வாங்க. ஆன் பண்ணி கடாய் வெச்சுக்கோங்க. அதுல 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவு பொடியா நறுக்கின குடைமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த குடைமிளகாயையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. குடைமிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் சேர்த்த பிறகு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. சில்லி சாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. சில்லி சாஸோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்த பிறகும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோயா சாஸ் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 கப் அளவு வேக வைத்த கார்ன் சேர்த்துக்கோங்க. கார்ன் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஏற்கனவே வேக வச்ச கார்ன்ன்றதுனால அதிகமாக குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கார்ன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் 1 பவுல் அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சாதத்தை குடைமிளகாய் கார்னோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் கைகளால் தூவி விட்டு கலந்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் உப்பு போடும்போது உங்கள் கைகளில் கொஞ்சமாக எடுத்து எல்லா இடத்துலையும் படும்படி தூவி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். 1லிருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவே போதுமானது. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இந்த ரைஸை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கேப்சிகம் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான டேஸ்டியான எம்மியான கார்ன் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கும் போட்டுருங்க. போகும்போது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். நன்றி.